ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு Bachelor'S கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு 3 பச்சை மிளகா அதில் சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகா கொஞ்சம் வெடித்து வரும்போது ஒரு 25-30 முந்திரி எடுத்து அதில் சேர்த்துக்கிறேங்க. முந்திரி கொஞ்சம் ஹீட்டாகி வரட்டும். கொஞ்சம் ஹீட்டாகி வந்தோன்னா ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு பிரியாணியில் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு 5 தக்காளியை வெட்டி அதில் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போது ஓரளவு தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் அடுப்புலேருந்து இறக்கி இதை ஆற வச்சு இதை அரைச்சி தனியாக பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணி பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நல்லா பட்டர் மெல்ட் ஆகி வரும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அந்த மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் மாறணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அந்த மசாலா ஸ்மெல் மாறினதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதோட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. பன்னீரை போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே கஸ்தூரி மேத்தி கொஞ்சோன்னு எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொதித்து வரட்டும். எல்லாம் நல்லா கொதித்து வரும்போது இதில் இப்போது க்ரீம் ஆட் பண்ணிக்கிடலாம். க்ரீம் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை அதை மேலே போட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. இப்போது அதை சப்பாத்தி, பரோட்டா எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.